வேத வாசிப்பு இன்றைக்கு தெரிந்து கொண்ட பாகம் நெகேமியா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-15 வரை. நெகேமியா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-15 வரை. Today's scripture portion is taken from Nehemiah chapter 4 verses 4-15. எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும். அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக குலைக்கப்படாதிருப்பதாக. கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே. நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலாயிருந்தார்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சன்பலத்தும் தோப்பியாவும் அரேபியாவும் அம்மோனியாரும் ஆஸ்தோபியாரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் யுத்தம் பண்ண எல்லோரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். அப்பொழுதும் யூதா மனிதர் சுமைக்காரரின் பெலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது. நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். எங்கள் சத்துருக்கள் எல்லாம் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போட மாட்டோம். அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். அதை அவர்கள் அண்டையிலே கூடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் மிகுந்த எங்களிடத்திற்கு வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது நான் அலங்கத்தை பின்னாக இருக்கிற பல்மான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களிலும் ஈட்டிகளிலும் வில்லுகளையும் பிடித்து எடுத்து ஜனங்களை குடும்பமாக நிறுத்தினேன். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவம் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்கும் உங்கள் குமாரனுக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் உங்கள் மனைவிகளுக்கும் உங்கள் வீடுகளுக்கும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். எங்களுக்கு செய்தி தெரிவித்து என்று தேவன் அவர்கள் ஆலோசனையை ஆபத்தமாகிறென்றும் எங்களுக்கு பங்கஞ்சர் கேட்டபோது நாங்கள் எல்லோரும் அவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்திற்கு திரும்பினோம். இது கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை பராமரித்து வருகிற தேவரீர் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை கொண்டு எல்லா காலங்களிலும் எங்களை பலப்படுத்துகிறவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் உம்முடைய ஜீவ மன்னாவை கொண்டு எங்களோடு பேசும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும். தேவரே, நீர் பேசும். நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். முழு மூச்சோடு ஒரு காரியத்தை, முழு மனதோடு உற்சாகத்தோடு நாம் ஒரு காரியத்தை நம்முடைய திட்டத்தின் பிரகாரமாக as per our plan நாம் அந்த காரியத்தை செய்து கொண்டு வரும் பொழுது திடீரென்று எதிர்ப்புகளும் இல்ல சோர்வை கொண்டு வரக்கூடிய காரியங்களும் வரும் பொழுது மனம் தளர்ந்து விடுகின்றோம். ஒரு சில சமயங்களே இப்படியான எதிர்ப்புகள் வரும் பொழுது நாம் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்கள், குறிப்பாக ஆண்டவருக்கென்று நாம் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்களிலே எதிர்ப்புகளும் மனசோர்வுகளும் வரும் பொழுது அதை விட்டு விடுகின்றோம். ஒரு சில அதை இனிமே நான் செய்ய மாட்டேன்
அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விடுகிறார்கள். ஒரு சிலர் செய்கின்ற காரியம், இனிமே நான் அந்த சர்ச்சுக்கு வரமாட்டேன், எனக்கு இந்த மாதிரி காரியம் நினைச்சு எனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, அதனால நான் இந்த சர்ச்சுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் விட்டு விடுகிறவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்புக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி அவர் பிரியப்படுகின்றார். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்புக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக, குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை, இந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவருடைய அழைப்புக்கு நாம் யாவரும் உண்மையுள்ளவர்களாக இருந்து இந்த சூழ்நிலையிலும் பிறர்க்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த நாளிலே நெகேமியா 4வது அதிகாரத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த நெகேமியா 4வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்க எதிர்ப்புகளும் அங்க சோர்வுகளும் ஏற்படுகின்றது. நெகேமியாவுக்கு நன்றாக தெரியும், ஆண்டவருடைய கரம் நெகேமியாவோடு இருக்கின்றது. இந்த அலங்கத்தை கட்டக்கூடிய அந்த பெர்மிஷன் அந்த ராஜா கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அந்த எருசலேம்ல இருக்கிற தலைவர்களும் சொல்றாங்க, இந்த நல்ல வேலைக்காக நாம் யாவரும் சேர்ந்து எழுந்து கட்டுவோம் என்ற ஒரு சூழ்நிலை. இப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் எல்லாமே நல்லபடியாக போய்கொண்டு இருக்கிற இடத்துல எதிர்ப்புகளும் சோர்வுறுகின்ற காரியங்களும் ஏற்படுகின்றது. இந்த காரியங்களை நெகேமியா எப்படி சந்திக்கின்றார்? How did Nehemiah handle opposition and discouragement? நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற எதிர்ப்புகளுக்கும் சோர்வை கொண்டு வரக்கூடிய காரியங்களையும் நாம் எப்படி அணுக வேண்டும்? How do we need to handle these oppositions and discouragement that comes? From where does it come and how we have to handle it? எங்கிருந்து வருகிறது, எப்படி அதை கையாள வேண்டும் என்கிற காரியங்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். 2வது அதிகாரம் 10வது வசனம், chapter 2 verse 10. இதை ஓரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாய் இருந்தது. It displeased them greatly that someone had come to seek the welfare of the people of Israel. இந்த ஓரோனியர்களும் அம்மோனியர்களும் இஸ்ரேலுக்கு விரோதிகளாக இருக்கின்றார்கள். சன்பலாத்தும் தோபியாவும் இந்த யூத மக்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். அவர்கள் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் நடைபெறக்கூடாது. அவர்களுடைய விருப்பம் என்ன என்றால், இந்த எருசலேமானது எப்பொழுதுமே பாழடைந்து போய் இருக்க வேண்டும். It should be in ruins because they don't want the Jewish people to take pride in Jerusalem. இந்த எருசலேம்ல அவர்கள் பெருமைப்படக்கூடாது. எனவே அவர்கள் இருக்கின்ற அந்த தேசமானது பாழடைந்து போய் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எல்லோரும் இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் ஒன்று கூடி அந்த மதில்களை அவர்கள் கட்டுகிறார்கள். சன்பலாத்துக்கும் தோபியாவுக்கும் இது பிரியமில்லாத காரியம். எனவே அவர்களை குற்றப்படுத்துகிறார்கள். என்ன குற்றப்படுத்தினார்கள் என்று சொல்லும்போது, ஆக்சுவலா எதிர்ப்புகள் வரும் பொழுது, குறிப்பாக ஆண்டவருடைய காரியத்தை செய்யும் பொழுது எதிர்ப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது 2வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சன்பலாத்தும் தோபியாவும், இப்பொழுது நீங்க 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஓரோனியானான சன்பலாத்தும் அம்மோனியானான தோபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது, இப்போ எதிர்ப்புகள் இன்னும் அதிகரிக்கின்றது. ஓரோனியர்கள், அம்மோனியர்கள், அரபியர்கள் இவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். அவர்கள் கூடி அக்யூஸ் பண்றாங்க. என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறீர்களோ என்றார்கள். நீங்க ராஜாவுக்கு விரோதமாக இந்த மதில்களை கட்டி ராஜாவுக்கு விரோதமாக நீங்க கலகம் பண்ணுகிறதற்காக இந்த காரியங்களை நீங்கள் செய்கிறீர்களோ? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய காரியத்தை செய்யும் பொழுது நிறைய எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். இந்த இடத்துல நாம பார்க்க இருக்கின்ற காரியம் ஒரு 6 காரியங்கள், எப்படி எதிர்ப்புகள் வருகின்றது. இந்த எதிர்ப்புகள் வெளியிருந்தும் வருகின்றது,
உள்ளிருந்தும் அவர்களுக்கு சோதனை ஏற்படுகின்றது. முதலாவதாக நாம் பார்க்கும்பொழுது இந்த 2வது அதிகாரம் 19வது வசனத்துல இவர்களை குற்றப்படுத்துகிறார்கள். You are rebelling against the king. ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறீர்கள் என்று குற்றப்படுத்துகிறார்கள். இரண்டாவதாக இன்றைக்கு வாசிக்கேட்ட 4வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, they got angry and enraged. அவர்களுக்கு தாங்கள் தடை பண்ண வேண்டும் என்று பார்க்கிறார்கள், முடியல. தொடர்ந்து வேலை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர்கள் கோபப்படுகின்றார்கள். மூன்றாவதாக அவர்கள் எப்படி எதிர்ப்பை கொண்டு வருகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது 4வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது அவர்களை கிண்டல் பண்றாங்க. என்ன கிண்டல் பண்றாங்க? கட்டி முடிச்சிருவாங்களா இவங்க? அது மாத்திரமல்ல, சொல்றான், ஒரு நரி அந்த மதில் மேல ஏறி நடந்தா, இவங்க கட்டுற மதில் மேல ஏறி நடந்தா கூட அந்த மதில் என்ன ஆகுமா? உடைஞ்சிரும். If a fox goes up on it, he will break down the stone wall. So they are mocking at them. இவர்கள் ஏற்கனவே இப்போ 2 பேர் இருந்தாங்க, இப்போ 3 கூட்டமானார்கள். இப்ப 4வது பிரச்சனை பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமானவர் வருகிறார்கள். 7வது வசனத்துல எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி ஆண்டவருடைய காரியங்கள் செய்யப்படுகின்றது என்று பார்க்கும் பொழுது முதலாவது கோபிக்கின்றார்கள், இப்பொழுது எரிச்சல் அடைகின்றார்கள், அவர்களை கேவலப்படுத்துகிறார்கள், ஏளனம் செய்கின்றார்கள். 5வதாக 4வது அதிகாரம் 8வது வசனம், chapter 4 verse 8, எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லோரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். They gathered to make a war against this people Israel. இப்பொழுது வலு கட்டாயப்படுத்தி அவர்களை நிறுத்தக்கூடிய ஒரு காரியத்தில் ஈடுபடுகின்றார்கள். ஆனா அவர்கள் செய்த இந்த காரியங்கள் எதுவுமே அந்த மதில் கட்டப்படுகிற காரியத்தை நிறுத்தல. நெகேமியாவும் அவர்களோடு இருக்கிறவர்களும் தொடர்ந்து அந்த மதில்களை அவர் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா பாதி மதில் நல்லபடியாக கட்டப்பட்டு முடிந்தது. தங்களால எதிர்ப்பை ஏற்படுத்தி அந்த வேலையை நிறுத்த முடியலன்றதுனால இப்ப என்ன பண்றாங்க, நெகேமியா கூட இருக்கிற அந்த இஸ்ரவேல் மக்கள், அந்த உள்ளுக்குள்ள இருந்து மக்கள் அவர்கள் மூலியமாக பிரச்சனையை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். 4வது அதிகாரம் 10ல இருந்து 12வது வசனத்துல அதை வாசிக்கலாம். They instigating the people of Israel to stop this work. You can read it from chapter 4 verses 10 to 12. 12வது வசனத்துல அதை அவர்கள் அண்டையில் குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலுமிருந்து எங்களிடத்தில் 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். என்ன 10 விசை? What 10 times they said is, இவர்கள் உங்கள் மீது போர் எடுக்க போகிறார்கள், நீங்க எந்த திசையிலும் போக முடியாது, எல்லா இடத்துல இருந்து வருவார்கள், உங்களை அழிப்பார்கள், அதனால என்ன பண்ணுங்க, இந்த வேலையை நிறுத்துருங்க. சொன்னது யாரு? வெளியே இருந்தல, உள்ள இருக்கிறவர்களே. இதுவரைக்கும் சன்பலாத்தும் தோபியாவும் அவர்கள் வெளியே இருந்து பிரச்சனை ஏற்படுத்தினார்கள். இப்ப உள்ள இருக்கிறவர்கள் மூலியமாகவே எப்படியான ஒரு காரியம், நீங்க நிறுத்தி விடுங்கள். 10 முறை சொன்னார்கள். 10 முறை சொல்லும் போது பல முறை அது நெகேமியாவிடத்துல அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மக்கள் பல முறை நெகேமியா இடத்துல சொல்லும் போது இவர்கள் நல்ல எண்ணத்தோடு சொன்னார்களா? Are these people who came and told Nehemiah to stop the work, the people, the insiders, those who are Jewish people, are they good people? They came like friends, they came like brethren. அவங்க நண்பர்களை போல சொன்னாங்க, நல்ல எண்ணத்துல சொல்றது போல சொன்னாங்க, சகோதரர்கள் போல சொன்னாங்க. ஆனா அவர்கள் நெகேமியாவுக்கும் நெகேமியா கூட வேலை செய்கிறவர்களுக்கும் நல்ல நண்பர்கள் அல்ல, நல்ல சகோதரர்கள் அல்ல. ஆனா அதுக்கு பதிலாக தோபியாவுக்கும் சன்பலாத்தினுடைய கைக்கூலியாக இங்க அந்த வேலையை நிறுத்த செய்கிறார்கள். அப்பேற்பட்ட வதந்திகளை நெகேமியா ஏற்றுக்கொள்ளவில்லை. பல முறையில பல வழிகளிலே நெகேமியாவுக்கு நிர்பந்தம் ஏற்படுத்துகிறார்கள். அவன் அந்த வேலை எப்படியாவது நிறுத்தணும்,
ஆண்டவருடைய காரியத்தை எடுத்து நாம் செய்யும் பொழுது வெளியிருந்தும் பிரச்சனைகள் வரும், உள்ள இருந்தும் காரியங்கள் வரும். இவைகள் எப்படியாவது அந்த காரியத்தை நிறுத்த வேண்டும், அந்த ஊழியம் தடைப்பட வேண்டும், இல்ல அது லேட்டா டிலே ஆக வேண்டும் என்ற ஒரு காரியம். இந்த நெகேமியா இப்பேற்பட்ட எதிர்ப்புகளையும் சோர்வுகளையும் இந்த நெகேமியா எப்படி சந்திக்கின்றார்? இந்த நெகேமியா இந்த எதிர்ப்புகளையும் சோர்வுகளையும் அவர் எப்படி சந்திக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது, அவர் தன்னுடைய முழு கவனத்தையும் ஆண்டவர் மீது செலுத்துகிறார். ஆண்டவர் தனக்கு கொடுத்த வேலை மீதும் அந்த ஆண்டவர் மீதும் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்துகிறார். நெகேமியா அந்த எதிர்ப்புகளையோ இல்ல மக்கள் கொண்டு வருகிற சோர்வுகளையோ சார்ந்தில்ல. நம்முடைய பிரச்சனை என்னன்னா, நமக்கு ஒரு சோர்வு, ஒரு கஷ்டங்கள், எதிர்ப்பு வரும் பொழுது நம்ம அந்த எதிர்ப்பையும் அந்த கஷ்டங்களையும் நாம் பெரிதிப்படுத்தி அவைகளை கவனம் செலுத்துகிறோமே தவிர்த்து ஆண்டவர் மீது கவனம் செலுத்த நாம் மறந்து விடுகின்றோம். இந்த நெகேமியா அப்பேற்பட்ட காலங்களிலும் அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்புக்கு உண்மையா இருக்கவும், அந்த அழைப்பை கொடுத்த ஆண்டவர் மீது he focused on God and the work that God has given to him. நெகேமியா செய்த காரியங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனமும் 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இது எப்பொழுதும் நெகேமியா செய்கின்ற ஒரு காரியம். நெகேமியா எப்படி தன்னை தற்காத்து கொண்டார் என்று பார்த்தால், ஜெபத்தின் மூலமாக. How did Nehemiah responded to this opposition and to this discouragements is, the first thing that he did is he prayed, and that is what he did in all situations. எல்லா சூழ்நிலைகளிலும் நெகேமியா செய்தது என்ன என்றால், முதலாவதாக ஆண்டவரிடத்துல அவர் ஜெபிக்கின்றார். ஆண்டவரிடத்துல அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் எப்பொழுதும் செய்கின்ற காரியம், அவர்கள் என்று தனிமைப்படுத்தாமல் நாங்கள். He always includes himself. நீங்க 4வது வசனத்திலையும் 9வது வசனத்திலையும் பாத்தீங்கன்னா, he will use in verse 4 and verse 9 we instead of I. எங்களுக்கு ஆண்டவரே விரோதமாக மக்களையும் அங்க ஒன்று கூட்டி அங்க ஜெபிக்கின்றார். தான் மாத்திரம் அல்ல, ஏன்னா இந்த எதிர்ப்பும் சோர்வுகளும் நெகேமியாவுக்கு மாத்திரம் அல்ல, ஆண்டவருடைய காரியத்தை செய்கின்ற எல்லா மக்களுக்கும் வருகின்ற ஒரு எதிர்ப்பு. நெகேமியா அவர்களையும் உண்டு. இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு காரியம் பார்க்கும் பொழுது, நெகேமியா அவர்களை கூட்டி ஜெபிக்கும் பொழுது அவர்களும் வருகிறார்கள். வெறும் கட்டுறதுக்கு மாத்திரம் அல்ல, ஜெபிப்பதற்கும் அவர்களும் வருகிறார்கள். ஒன்று கூடி அங்கே ஜெபிக்கின்றார்கள். இப்பேற்பட்ட ஒன்று கூடி ஜெபிக்கின்ற காரியம் நெகேமியா போன்ற தலைவர்களுக்கு அந்த எதிர்ப்புகள் இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கின்றது. When people come together and when they pray, the leaders who face opposition, they are encouraged, because there are people whom they can see, their loved ones, or those in the church, the believers, they come together and they pray together, they uphold one another. ஜெபம் இன்றைக்கு திருச்சபையில முக்கியத்துவம் கொடுக்கப்பட முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது. இந்த மக்கள் ஜெபத்திற்காக அவர்கள் ஒன்று கூடி வருகிறார்கள். 9வது வசனத்துல பார்க்கும் பொழுது ஜெபம் செய்கின்றார். நெகேமியா காரியத்துல பார்க்கும்போது நெகேமியா வெறும் ஜெபத்தை மாத்திரம் செஞ்சுட்டு போறவர் கிடையாது. Nehemiah is not a person who just pray and leave it. He pray and then he will put it in action. ஜெபிக்கின்றார், செயல்படுகின்றவராக இருக்கின்றார். இங்க 9வது வசனத்துல பார்க்கும் பொழுது, ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். ஜாமக்காரர்கள், people to guard the place in night and day. அநேக சமயங்களை நம்ம ஜெபம் பண்ணிட்டு விட்டுறோம். அதுக்கு நம்ம ஒரு சில சொல்ற காரியம் என்னன்னா, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Just pray and leave it and we say, because God says, be still and know that I am God. Yes, there are times that we need to be still and allow God to do right from the beginning, from the scratch. ஆண்டவரை அனுமதிக்க வேண்டும். அதே சமயத்துல ஒரு சில இடங்கள்ல ஆண்டவர் கூட என்ன சொல்றாருன்னா, யோசுவாவின் புத்தகத்துல பாத்தீங்கன்னா, யோசுவா ஜெபம் பண்ணிட்டு அமைதியா உட்கார்ந்து இல்ல, ஆண்டவர் சொல்றார், நீ போ, அந்த தேசத்தை போ, நீ சுதந்தரித்துக்கொள், போ, யூ கோ.
ஆண்டவரிடத்துல ஜெபித்து ஆண்டவரிடத்துல முழுமையாக ஒப்பு கொடுக்கின்றோம். அதே சமயத்துல நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும் செய்ய வேண்டும். எப்பொழுது முழுமையாக ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு அது குறித்து ஒன்றும் கவலைப்படாம இருக்க வேண்டும், எப்பொழுது காரியங்களை இறங்கி செய்ய வேண்டும் என்ற காரியம், we need that spiritual discernment. ஆவிக்குரிய அந்த பகுத்தறிவு நமக்கு தேவை. ஆவியானவர் இடத்துல கேட்கும் பொழுது ஆவியானவர் இந்த பகுத்தறிவை, the Holy Spirit gives us the spiritual discernment. இங்க நெகேமியா வெறும் ஜெபம் மாத்திரம் பண்ணிட்டு அமைதியா இல்ல, அந்த மக்களை ஒன்று கூட்டி அவர் என்ன பண்றாரு, ஜாமக்காரர்களாக அவர்களை வைக்கின்றார். நெகேமியாவுக்கு தெரியும் அந்த வருகின்ற எதிர்ப்பு இல்லாட்டினா மிரட்டல் உண்மையானது என்று, அது பொய்யான ஒரு காரியம் அல்ல. ஆனால் நெகேமியா வெறும் ஜெபம் பண்ணிட்டு அமைதியா இல்ல. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, இப்போ உங்க வீட்டுல இன்னைக்கு நைட் உங்க வீட்டுக்கு திருட வர போறான், நல்லா 100% ஷுவா தெரியும். என்ன பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணிட்டு அமைதியா இருப்பீங்களா? என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். அதே சமயத்துல போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம், சொல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் செய்வோம். ஆண்டவருடைய 2வது வருகை கூட எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு திருடன் வருகை போல இருக்க போகுது. எப்போ என்ன இருக்கு? ஆனா நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்திலையும் செய்ய வேண்டிய ஊழியங்களிலும் தொடர்ந்து செய்து ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். இங்கு நெகேமியா ஜெபத்தோடு மாத்திரமல்ல, செய்ய வேண்டிய காரியங்களையும் அங்கே செய்கின்றார். அவர்களை உற்சாகப்படுத்துகிறார், செயல்படுத்த செய்கின்றார். எப்படியாக அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது 13 14 வசனங்கள்ல பார்க்கின்றோம். அந்த இடத்துல அந்த மக்கள் சொல்றாங்க, இந்த மண்மேடு அதிகமாக இருக்கின்றது, இந்த உடைந்து போன இந்த கல்லு இதெல்லாம் நிறைய இருக்குது, இதெல்லாம் தூக்கி போனோம்னா மக்களுடைய பலன் குறைந்து கொண்டே இருக்கின்றது. அதனால நெகேமியா என்ன பண்ணு, வேலையை நிறுத்திடு. ஆனா நெகேமியா அவர்கள் சொல்லுகிற காரியமோ இல்லாட்டினா வெளியே இருந்து வருகிற எதிர்ப்புகளையோ பார்த்து அந்த வேலையை அவர் நிறுத்தவில்லை. ஆனா நெகேமியா என்ன பண்றார்? அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். எப்படி உற்சாகப்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்க சொல்லுகின்றார். 14வது வசனத்துல, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து. நீங்க நன்றாக யோசித்து பாத்தீங்கன்னா 1வது அதிகாரத்துல நெகேமியா செய்த ஜெபமும் அதுதான். பயங்கரமும் மகத்துவமான ஆண்டவர், இஸ் a great and an awesome God. இங்கேயும் அந்த மக்கள் என்ன பண்றாரு? அவர்களுடைய திசை கவனத்தை திருப்புகிறார். இந்த கஷ்டத்துல இல்ல எதிர்ப்புகளை பார்த்து கொண்டு இருக்காதீர்கள், மகத்துவமும் பயங்கரமான தேவனை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். அது மாத்திரம் கிடையாது, செயல்பட வைக்கின்றார். அந்த மக்களை கொண்டு போய் அந்த மதில்களிலே எந்த இடத்துல தாழ்வான இடமோ இல்ல எந்த இடத்துல எதிரிகள் சுலபமாக உள்ள வரக்கூடியமோ அந்த மாதிரி இடத்துல ஆட்களை போடுகின்றார். அங்க சோல்ஜர்ஸ் போடும்போது தனியா ஒரு சோல்ஜர் கிடையாது, அந்த சோல்ஜருடைய ஃபேமிலி குடும்பத்தோட அங்க போடுகிறார். ஒருவர் காரியத்தை குறித்து சொல்லுகிறார், அந்த இடத்துல சோல்ஜர் மட்டும் போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்னா, அந்த சோல்ஜர் அங்க இருப்பான், ஃபேமிலி ஒரு இடத்துல இருக்கும், அந்த சோல்ஜர் என்ன பண்ணிட்டு இருப்பான்? ஃபேமிலியை குறித்து யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப ஃபேமிலியும் போட்டாச்சு, சோல்ஜரையும் அங்க போட்டாச்சு. அந்த சோல்ஜர் என்ன பண்ணுவானா, தன்னுடைய ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக எதை வேணாலும் செய்வான், எப்படி வேணாலும் போய் சண்டை போட்டு எதிரி இடத்துல அவன் சண்டை போடுவான். இதனை அந்த நெகேமியா யோசித்து அந்த சோல்ஜர்ஸ் மாத்திரமல்ல அவர்களுடைய குடும்பத்தோடு அங்கே போடுகிறார். அதான் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல மீண்டும் வாசிக்கிறேன். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றார். இந்த மக்களை திடப்படுத்துகின்ற இந்த நெகேமியா அவர்களை வெறுமையா கொண்டு போய் அங்க விடல. அவர்களுக்கு வேண்டிய அந்த கத்தி போன்ற அந்த he gives them the sword, ஈட்டி போன்ற காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை அங்கே அனுப்புகின்றான். நெகேமியா இந்த மக்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் பலப்படுத்தல, எண்ணத்திலையும் சரி, சிந்தனையும் சரி, மனதிலும் சரி, அவர்கள் உடல் ரீதியாகவும் முழுமையாக அவர்களை பலப்படுத்தி அந்த இடத்துல நிறுத்தி வைக்கின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் நெகேமியா எதிர்ப்புகள் வந்தாலும்
அந்த எதிர்ப்புகளை கண்டு அவர் ஓடவில்லை. அப்பேற்பட்ட நாட்களிலும் இந்த நெகேமியா ஆண்டவர் மீது இருக்கிற கவனத்தை விட்டு விலகல. அப்பேற்பட்ட நாட்களிலும் அந்த மக்களையும் அவர் என்ன பண்றாரு, ஆண்டவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். அந்த மக்களை எல்லா விதத்திலும் ஆயத்தப்படுத்துகிறார். குறிப்பாக அந்த மக்கள்கிட்ட சொல்லுகிறது, நீங்கள் ஆராதிக்கின்ற ஆண்டவர் மகத்துவமும் பயங்கரவுமான ஆண்டவர். நீங்கள் ஆராதிக்கின்ற ஆண்டவர் கோழையானவர் அல்ல, விட்டுட்டு ஓடுகிறவர் அல்ல, தூங்குகிறவர் அல்ல, உங்களை ஏமாற்றுகிறவர் அல்ல. அவர் உண்மையுள்ளவர், வல்லமை உள்ளவர். அவர் சொன்னதை செய்கின்ற ஆண்டவர், மகத்துவமானவர், பயங்கரமான ஆண்டவர். இந்த ஆண்டவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். இந்த ஆபத்துகளிலும் நெகேமியா இந்த ஆபத்தையே பார்த்திருந்தால் துவண்டு போயிருப்பார். ஆனால் இந்த ஆபத்துகள் இல்ல எதிர்ப்புகள், இந்த சோர்வுகள் எல்லாம் நெகேமியா முன்னேறி செல்லும்படியான இருக்கின்ற ஒரு படிகளை போல நெகேமியாவுக்கு மாறினது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டம், கொள்ளை நோய், இந்த பேண்டமிக் டைம், இந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்த மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். We have been called even in such a time like this to look at this great and awesome God. அவரை பார்த்து அவரிடத்திலிருந்து பலன் பெற்றுக்கொள்ளவும், அதே சமயத்துல பலவீனமாக இருக்கிறவர்கள் மற்றவர்களையும் இந்த மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நோக்கி பார்க்க நாம் அவர்களை அழைக்க வேண்டும். இந்த COVID-19 இது உண்மையான ஒரு மிரட்டல், இது பொய் கிடையாது. எப்படி நெகேமியாவுக்கு அந்த எதிர்ப்புகள் உண்மையாக இருந்ததோ அப்படியாக இந்த COVID-19 உண்மையான ஒரு காரியம் தான், உண்மையான ஒரு எதிர்ப்பு. ஆனா இந்த COVID-19 நம்மளுடைய உடல் உயிரை எடுக்க முடியுமே தவிர்த்து விசுவாசத்தை எடுக்க முடியாது. The COVID-19 to the worst, what it can do is it can take out the life from us, but it cannot take the faith that God has given to us. And even more greater than that, அதே காட்டிலும் பெரிதான காரியம் பார்க்கும் பொழுது ரோமர் 5வது அதிகாரத்துல 36 39வது வசனத்துல பார்க்கும் பொழுது, இவைகள் எதுவா இருந்தாலும் சரி, உபத்திரவமோ பாடுகளோ எதுவா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிக்க முடியாது. Whatever it is, suffering or sickness or death, whatever it is, nothing can separate you from the love of Christ. ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர், தன்னுடைய ஜீவனையே கொடுத்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர் கைவிட்டுட்டு போகிறவர் அல்ல. God who saved us by giving his life, by shedding his innocent blood, is not a God who is going to just wash his hands and walk away from you and me. Whatever be the situation, he is going to be the faithful God. உண்மையுள்ள, நீதியுள்ள, மகத்துவமுள்ள, பயங்கரமுள்ள ஆண்டவர். இவர் எப்பொழுதும் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கின்றார். எதிர்ப்புகள், பயப்பட வேண்டாம். சோர்வுகள், விட்டுட்டு ஓட வேண்டாம். இன்னும் சொல்லப்போனா, ஆண்டவருடைய காரியத்தை செய்யும் பொழுது நிறைய எதிர்ப்புகள் வரதான் செய்யும், நிறைய சோர்வுகள் ஏற்படதான் செய்யும். இந்த எதிர்ப்புகள் வெளியிருந்தும் வரலாம், உள்ளிருந்தும் வரலாம். நம்முடைய கவனம் எல்லாம் எங்க இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர். Lord, there are so many things that is happening around me. They are pulling me down, but Lord, help me to just focus on you and hold on to your promise. ஆண்டவரே எங்களுக்கு அந்த பலத்தை தார். அதே போல சோர்வுற்று இருக்கிற மக்களையும் தட்டி எழுப்பும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு பலத்தை தாருங்க. கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லா காலத்திலும் நாமே ஆண்டவர் காக்கிறவராக இருக்கின்றார், கைவிடுகிறவர் அல்ல. He takes hold of us. அவர் காக்கின்ற தேவன். இந்த நெகேமியா இந்த எதிர்ப்புள்ள காலங்களிலே ஆண்டவரை நோக்கி பார்த்தார். நாமும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். அவர் மீது இருக்கிற கவனம் நம்மை விட்டு விலகாமல் அவர் மீது தொடர்ந்து let us focus on God in all situations. Particularly as we are called for such a situation like this, let us always focus on our God and let his name be glorified. நாம் ஜெபம் செய்வோம்.
துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆண்டவரே, அநேக சமயங்களே கஷ்டங்கள் துன்பங்களை வரும் பொழுது பார்த்து சோர்ந்து துவண்டு போய் விடுகின்றோம். தேவரீர் எங்களுடைய பலவீனத்துக்காக ஆண்டவரே எங்களை மன்னியும். ஆண்டவரே, இந்த நாளிலே மீண்டுமாக இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையின் மூலியமாக எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி. எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் குறிப்பாக எதிர்ப்புகளும் சோர்வுகளும் துயரங்களும் வரும் பொழுது ஆண்டவரே நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கவும், உம்மிடத்திலிருந்து பலனை பெற்றுக் கொள்ளவும், மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தி மற்றவர்களையும் உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தியறலும். எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென்.